புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவ மாணவிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்காலில் உள்ள புதுவை மத்திய பல்கலைக்கழக கிளையில் மாணவி ஒருவருக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சர்ச்சை எழுந்தது. இந்த சர்ச்சை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மாணவர் அமைப்பினர் காரைக்காலில் போராட்டங்களை நடத்தி வந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசியல் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். இதனிடையே புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இதே போன்று ஆராய்ச்சி மாணவி ஒருவருக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் புகார்கள் இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு பாலியல் தொல்லை அளித்து வரும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் பல்கலைக்கழக குழுவின் அடிப்படையில் மாணவர்களை அந்த குழுவில் விசாரணை குழுவில் சேர்க்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை முதல் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் எனப்படும் அந்த நுழைவாயில் முன்பு தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை துணைவேந்தர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இருந்த போதிலும் நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எட்டப்படாததன் காரணமாக மாணவர்கள் இரவும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே நள்ளிரவு போலீசார் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் மாணவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இரு தரப்பினரிடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் இதன் தொடர்ச்சியாக போலீசார் லேசான தடியடி நடத்தி 20 மாணவர்கள் 4 மாணவிகள் என 24 பேரை கைது செய்து அழைத்து சென்றனர். இதன் காரணமாக பல்கலைக்கழக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்றைய தினம் இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் அளிக்கும் பேராசிரியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி 2வது நாளாக மாணவர்கள் போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.